அனைவருக்கும் வணக்கம். நம்ம பட்டிமன்ற நடுவராக வீற்றிருக்கும் நகைச்சுவை மன்னர் கோதண்டன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் என்னுடைய எதிரணியில் வெளியில் தான் எனக்கு இந்த பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன ரொம்ப அழகாக பேசிய கார்த்திகேயன் அவர்களுக்கும் வணக்கம். அது ஒரு முறைங்க, எவ்வளோ தெளிவாக அழகாக எல்லாருக்கும் சொன்னார்ல. நீங்கள் சொன்னீங்களா? எனக்கு சொன்னால் உங்களுக்கு தீர்ப்பு கோல் சொல்லிடுவேன்னு என்னை மட்டும் வாழ்த்துறீங்க. நீங்கள் நல்லா வருவீங்க, சொல்லுங்கள். நன்றிங்க ஐயா. பிபி பார்த்தீங்கன்னா வெளியில் தான் இருக்குது, வீட்டில் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீடு கிட்ட வரைக்கும் வந்துட்டு இருப்போம். நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு எல்லா குடும்ப தலைவனுக்கும் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒரு அப்படி வந்துகிட்டே இருப்போம், ஒரு ஃபோன் வரும். ஹலோ, எடுத்து பேசுகிறேன், என் பொண்டாட்டி தான். என்னங்க வர சொல்ல இன்னைக்கு வீட்டில் எதுவும் சமைக்கலை, நீங்கள் வெளியில் வாங்கிட்டு வந்துடுங்க. என்னென்னா வீட்டில் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுப்பான், தோசை இட்லி பொங்க. ஏன்னா ஈவினிங் என்ன சமையல் பண்ணலன்றத அவ்வளோ தெளிவாக பேசுவான். இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. அதுலேயே ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளேயே போயிருக்க மாட்டோம், அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற அந்த பிபி பார்த்தோன்னா அப்படியே சர்ற நம்மளுக்கு மேலே ஏறும். வாங்கிட்டு போயாச்சு, உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து என்னங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு. நம்ம எதுக்கு சொன்னதே மறந்து போயிட்டுருக்கோம். அம்மா வீட்டுக்கா எதுக்கு போனோம்? எங்கே போன வாரமே சொன்னேங்க உங்கள்கிட்ட போகணுன்னு சொன்னேன். ஃபங்க்ஷன் நடக்குது, என் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன் நடக்குது, கோல்டு நகையெல்லாம் வர வாங்கணும்னு சொல்லுங்க. நகை வாங்கணுமா? ஹார்ட் அட்டாக், அப்படியே பிபி கூட வராது, ஹார்ட் அட்டாக் வர பாதி இப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பார்த்துக்கோங்க. இதே இப்போ எங்கள் அம்மா அப்பா வர்றாங்க. ஒரு நிமிஷம், எனக்கு இன்னமும் அந்தம்மா மேலே தப்பாகவே தெரியல. மறந்தது உங்கள் தப்பு. மறந்து போயிட்டு உங்கள் தப்புக்கு அவங்கள எப்படி பலிக்கடை ஆக்குவீங்க? அவங்க போன வாரமே சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு போகணும், தங்கச்சிக்கு விசேஷம் வச்சுருக்கோம், கோல்டு எடுக்கணும், இவ்வளவும் சொல்லிட்டாங்க. அங்கே ஏன் பிபி ஏறுது? அவங்களுக்கு தான் பிபி ஏற்றுறீங்க நீங்கள். அவங்க போன வாரமே தெளிவாக சொல்லியிருக்காங்க, விட்டுட்டு இவருக்கு பிபி ஏதுன்னு மாற்றி சொல்கிறாரு. சரி விடுங்க, பார்ப்போம், சொல்லுங்கள். இதே எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நல்லது நடக்குதுன்னா அதை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் எனக்கு தலைவலிங்க, இன்னைக்கு ரொம்ப ஏதோ தலை சுத்துற மாதிரி இருக்கு, நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்களேன் அப்படின்வான். தலைவலி விட்டுதுன்னு போயிட்டு வர வேண்டியதுங்க. என்னங்க நீங்க? சரி ரைட்டு. அதுக்கு எங்க அம்மா சொல்றாங்க, வந்தா குடும்பத்தோட வா, நீ தனியா வந்துடாத. எங்க அம்மா சொல்றாங்க நடுவர்களே, வந்தா குடும்பத்தோட வா, பிள்ளை குட்டியோட வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போப்பா. இது யாரோ மூணாவது மட்டும் ஃபங்க்ஷன், நம்ம வீட்டு குடும்ப ஃபங்க்ஷனு, எல்லாரும் ஒன்னா வந்துட்டு போங்க அப்படிங்க. இவ அப்பதான் இல்லைங்க இன்னைக்கு ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நீங்க வேணா போயிட்டு வந்துருங்கன்னுவான். அதுல நம்மளுக்கு அது ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அப்படி ஏறும். கண்டிப்பா ஏறும். ஆனா உங்க அம்மா சொன்ன வார்த்தை கொஞ்சம் எனக்கே வலிக்குதுங்க. நீ மட்டும் வராத, பெத்த புள்ளிய வராதன்னு சொன்ன ஒரு அம்மா என்ன அநியாயமா இருக்கு? வந்தா மருமகளோட குடும்பத்தோட வா, இல்லைன்னா நீ வராத. என்ன நான் சொல்றது? சொல்லுங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் குடும்பத்தோட வந்துருங்க தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அது சொல்லுவாங்க. ஆனா நீ வந்துடாதன்னு எந்த குடும்பத்திலும் சொல்ல மாட்டாங்க. நீங்க என்னன்னா அவங்க வர சொந்தக்காரங்களா, எங்க உங்க பொண்டாட்டி எங்க, உங்க பிள்ளைங்க எங்க, அப்படிதான் கேட்பாங்க அந்த ஃபங்க்ஷன்ல. அது இருக்கட்டும் ஐயா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதே அவங்க தங்கச்சிக்குன்னா இத்தனை சவரத்துல வந்து வளக்காப்பு வாங்கணும், இத்தனை சவரத்துல வந்து செயின் வாங்கணும் அப்படின்வான். இதே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல சின்னதா ஒரு கிஃப்ட், ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு போயிடலாங்க அப்படின்வான். அதுக்கு விஷயம் இருக்குங்க. நீங்க யாருக்கு வாங்கி தரீங்கன்றதுன்னு இருக்கு. மச்சின்ச்சிக்குன்னா அவளே சொல்ல தேவையில்ல, நீங்களே வாங்கி கொடுத்துக்கு ஐடியா கொடுத்துருப்பீங்களே தவிர தங்கச்சிக்கு செய்யணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்க சொல்றீங்க மேடைக்காக. சொல்லுங்க. அது விட்டுங்க ஐயா. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, அது வீட்டுக்கு வந்துட்டோம். அது முடிச்சோம்னா அடுத்தது ஆரம்பிப்பான் புதுசா. ஒரு இப்போ என்னங்க பண்டிகை வருது, எல்லாருக்கும் துணிமணி எடுக்கணும், துணிமணி எடுக்கணும். ஓகே, எல்லாருக்கும் துணிமணி எடுக்கணும். ஓகே, ஃபங்க்ஷன் வருது, எல்லாருக்கும் எடுக்கணும் வச்சுங்க. அப்பதான் ஒரு லிஸ்ட் வரும். நம்ம துணி கடையில் போய் உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பிபி. இங்கே உட்கார்ந்து மட்டும் இருங்க, காலையில் நம்ம உட்காந்து பார்த்தா சாயந்தரம் 5 மணி ஆகிட்டு இருக்கும். அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இருக்குல்ல, நம்மளை பார்ப்போம், நம்ம எடுத்து பார்ப்போம், நம்ம பாக்கெட் பர்ஸ் எடுத்து திறந்து பார்ப்போம். நம்ம மணி எவ்வளோ பில்லு வரன்னு நம்மளுக்கே தெரியாது. எவ்வளோ போடுவாங்க, எவ்வளோ வாங்குவாங்கன்னு பார்த்தோன்னா லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தா சின்னதாக ஒரு வேட்டி, ஒரு சட்டை அப்படி தான் இருக்கும். அவங்க பட்டு வேட்டி, பட்டு பாவாடை, பிள்ளைங்களுக்கு பட்டு சட்டை, அப்படியே லிஸ்ட் பெருசா நீண்டுகிட்டே போகும். சொல்லுங்களேன், நம்ம சம்பாதிக்கிற நம்ம இதுல நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம புருஷன் என்ன சம்பாதிக்கிறாரோ அந்த கேத்த மாதிரி வாழணும்னு நினைக்கணும். அவங்க நினைப்பாங்க. நீங்க உள்ள போகும்போதே சொல்லியிருக்கணும், இதுதான் பட்ஜெட்டு, பர்ஸ்ல இவ்வளவுதான் இருக்கு, நீங்க சொல்லாதது உங்க தப்பு. நீ போ வாங்கிட்டு வானா அவங்க நீட்டமா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. தப்பு உங்க மேல வச்சுட்டு அவங்க மேல போடலாமா?
ஒரு ஒரு கணவன் ஒருவருடைய அவங்க எவ்வளவு குடும்ப தலைவனுங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு தெரியும். அடுத்த லிஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் வந்துச்சு, ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம், எல்லாரும் வரும். பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் சொந்தக்காரங்க வரும், எவ்வளோ நம்ம வெளியில் இருக்கவங்க. வெளியில் போனால் உண்மையாலுமே சொல்கிறேன் பாருங்க, நம்ம ஆஃபீஸில் போனால் நிம்மதியாக இருப்போங்க. எந்த பிரச்சனையும் இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு இருக்கு, நம்ம பாட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துமா வீட்டை வந்து அது நம்ம கார்த்திகேயன் ஐயா அவர் சொன்னார், ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் யாரோ ஒருத்தன் போஸ்டில் சேர் அடிச்சுட்டு போயிட்டான், அதை எடுத்துட்டு போய் என் மனைவி கிட்ட கொடுத்தா சந்தோஷமா துவைப்பேன். எங்க உலகத்துலயும் நடக்கும். யார் வீட்டுலன்னா உங்க வீட்டுல யார் வீட்டுல அவங்க பொண்டாட்டிங்க வெளியில ஒருத்தன் சேர் அடிச்சுட்டு போட்ட சட்டையை எடுத்துட்டு போய் கொடுத்தா, ஏன் அவனுக்கு பார்த்து போ தெரியாத என்னையா நீ ஒருத்தன் வெதிர்க்க போற தண்ணி அடிச்சுட்டு போற இடத்துக்கு நான் போய் நின்றுட்டு இருப்பேன் நீ அப்படின்னு சொல்லுவான். அவர் சொல்றாரு அவ்வளோ சந்தோஷமா வாங்கி துவைக்கிறாங்களாம். அவங்க பொண்டாட்டியை பத்தி தாங்க சொன்னாங்க, இல்ல பொண்டாட்டியை பத்தி அவர் சொல்ல. என் பொண்டாட்டி எடுத்துட்டு போனா வச்சுங்களேன் அந்த சட்டையா ஓகே சந்தோஷப்படுறேன், நீயே உக்காந்து துவையான்னு என்ன நான் ஏன் துவைக்கணும்? பார்த்து போகாது வண்டி வருது கண்ணு தெரியாம போயிட்டு அது இல்லத்தை அழுக்கு பண்ணிட்டு வந்துட்டு நான் துவைக்கணுமா? இருக்கிறதே இருக்கு ஏகப்பட்ட துணி மணி உங்க டெய்லி துவைச்சிட்டு இருக்க ஒரு நாளைக்கும். நீ உக்காந்து நான் துவைச்சிட்டு இருக்கேன் நடுவர்கள, நான் துவைச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம். அவ்வளோ சந்தோஷமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவரு அழுக்கு பண்ணி போட்டத அவங்க வீட்டுல சந்தோஷமா துவைக்கிறாங்களா? துவைச்சிருந்தாவே அரை மணி நேரத்துல முடிஞ்சிருக்கும். அவர் துணியை இது வரைக்கும் நீங்க 1.5 மணி நேரமா துவைக்கிறீங்க, அதுதான் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிம்மதியா ஆபீஸ் போயிட்டு தூங்கலாம்னு நினைப்போம். நம்ம அவ்வளோ ஒர்க் லோடு முடிச்சுட்டு நம்ம வீட்டுல வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் படுக்கலாம்னா தூங்குறீங்களா வீட்டுல தூங்குறீங்க? ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுல வந்து படுக்கல, வீட்டுல வந்து நிம்மதியா தூங்கலாம், வீட்டுல வந்துட்டுமே நிம்மதியா படுக்கலாம்னு படுத்த அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா டிவி வால்யூம் அதிகமா வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அங்க ஒரு சண்டை நடக்கும். நான் இந்த சேனல் வைக்கிறேன், நான் அந்த சேனல் வைக்கிறேன், என் பையன் வந்து கார்ட்டூன் டிவி வைக்கணும், என் பொண்டாட்டி வந்து நாடகம் பார்க்கணும்வா. இதே ஒரு பெரிய நாடகமா எழுந்து வந்து நம்ம தூக்கம் கலைஞ்சு போயிட்டு ஆபீஸ்ல இருந்து நிம்மதியா வந்து வீட்டுல படுக்கலன்னா அது ஒரு பிபி, அது பாட்டு ரைஸ் ஆயிட்டே இருக்கும். எத்தனை வகையில நம்ம வீட்டுல சந்தோஷம். ஒரு விஷயம் எனக்கு புரியல, ஆபீஸ்ல இருந்து வந்து நிம்மதியா வீட்டுல, அப்ப ஆபீஸ்லயே நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல அங்க நிம்மதியா இருந்து இன்னொரு நிம்மதி தேட வீட்டுக்கு வரீங்களா? வீட்டுக்கு வந்து நிம்மதியா படுக்கலாம்னா படுக்க முடியல நடுவார்களே. சரி, அப்ப வெளியே நிம்மதி இருக்கா இல்லையா? அவ்வளவு நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு வருமே நம்ம. அப்புறம் அங்கதான் நிம்மதியா, அது எதுக்கு வீட்டு வேற ஒரு நிம்மதியை தேடுறீங்க? வீட்டுக்கு வந்த பிறகு இந்த ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா ரிமோட் இது மாத்திரம், அதை உடைக்கிறேன், இதை போடுறேன், இதை பண்றேன், எக்கச்சக்கம். நமக்கு அதிகமான ப்ரெஷர் பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல மட்டும்தான். அவங்கவுங்க வகையில பார்த்தா பிள்ளைங்க நம்மளுக்கு ஒரு பிபி ஏற்றுவாங்க, மனைவி ஒரு பிபி ஏற்றுவாங்க, நம்ம கூட பிறந்தவங்க எல்லா சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா வீட்டில் தான் பிபி நம்மளுக்கு ஏற்றுறாங்கன்றத நம்ம தெளிவாக சொல்லிட்டு விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். வாங்க உக்காருங்க. 2 பேருமே அருமையா பேசினாங்க. ஆக்சுவலாக ஒரு நடுவர் என்ன பேசணும்னா அங்கே பேசக்கூடியவங்களுக்கு சாதகமாக பேசணும். நான் ஆப்போசிட்டாக பேசியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இவர் பேசினா ஆமாங்கன்னு சொல்லியிருக்கணும், இல்லைங்கன்னு மறுத்திருக்கேன். இவர் பேசினாலும் இல்லைங்கன்னு மறுத்திருக்கேன். இந்த சமூகத்தில் பிபி எங்கே ஏற்றுறாங்க? குடும்பத்திலையா வெளியேலையா? யாருக்கெல்லாம் பிபி வெளியேற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வரமுறையே கிடையாது எல்லாருக்குமே. வீட்டில் யாருக்கு அப்படின்னீங்கன்னா ஒரு வரமுறை வச்சுக்கலான்னு வச்சுங்களேன். கணவனுக்கா மனைவிக்கா குழந்தைக்கா அப்படின்னா வீட்டில் இருந்தே குறைந்தபட்ச ஆட்கள் தான். அவங்கக்கிட்ட நம்ம எல்லாருக்கிட்டையும் அனுசரணையாக இருப்பாங்களான்றது கஷ்டம்தான். இப்போ 2 இடத்துலையுமே குழப்பம் இருக்குங்க. இந்த 2 பேருடைய வாதம் வச்சு பார்க்கும்போது பிபின்றது எங்கே அதிகம்? வாதத்தை மட்டுமே வச்சு பார்க்கணுன்னா 2 பேர் சொன்ன கருத்தில் 2 இடத்துலையும் தான் இருக்குது. எங்கே அதிகமாக இருக்குது? இந்த 2 இடத்துல எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா, வீட்டில் திருமணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் பிபி இருக்குமா? திருமணம் ஆகாதவங்களுக்கு இருக்காதா அப்படின்னா, திருமணம் ஆனவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குன்னா அப்போ திருமணம் ஆகலாம் வீட்டில் எல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க, அப்போ அங்கே பிபி குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாமா? இப்போ அதுவும் சொல்ல முடியாது. பசங்களுக்கே பிபிங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க அது இதுன்னு. இளைஞர்களுக்கு வீட்டில் அது வாங்கி தரல இது வாங்கி தரலன்னு பிபி. ஸோ பிபி வீட்லேயும் எல்லாருக்கிட்டையும் பிபி வந்தாச்சு. இந்த வெளியே அங்கே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா போராடலாம் பிபி. இது ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து பாருங்களேன். வெளியே போனால் நிம்மதி தேடி போகிறேன், டூருக்கு போகலாம், நிம்மதியாக இருக்கிறதுக்காக ஒரு இடம் போகலாம் சுற்றுலா, அப்போ வெளியே ஒரு நிம்மதி. யாரை குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம்? குடும்பமே கிளம்புது.
வெளியே நிம்மதி கிடைக்குது. அந்த நிம்மதி யாருக்குன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும். அப்போ வெளியே பிபி இருக்குன்னு சொன்ன இடத்துக்கு தான் நீங்கள் பிபி குறையணும்னு போகிறீங்க. வீட்டில் பிபின்னு சொன்ன அவங்கள தான் வெளியே கொண்டு போய் பிபியை குறைக்கிறீங்க. இதுல என்ன தெரியுது? வெளியே பிபி இருக்கா உள்ள பிபி இருக்கான்னா ரெண்டுமே இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையுடைய நடைமுறை தான் பிபி இருக்கு. இந்த வாழ்க்கையுடைய நடைமுறை அடுத்தடுத்த தேடலை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு லட்சியம், அதை நோக்கிய பயணமாகவே இருக்கு. அதனால தான் பிபி ஏறுது. அந்த பிபியை அதாவது முழுமையாக இனிமேல் தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து தான் ஆகணும் இல்லையா? நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபோன் வருது உங்களுக்கு, அந்த ரிங்டோன் வந்த உடனே நீங்கள் அந்த பேரை பார்த்துட்டு பிபி ஏறுது. ரிங்டோனு கேட்கும் போது பிபி ஏறுதோ இல்லையோ, பேரை பார்த்த உடனே பிபி ஏறுது. சில நேரங்களில் அருமையான பாட்டு வச்சுருப்பீங்க, அந்த பாட்டு இருக்கும், தூங்கிட்டு இருக்கீங்க, அருமையான பாட்டு, நீங்கள் வச்ச ரிங்டோன் தான். இதோட கத்திக்கிட்டு என்னங்க ரசித்த பாட்டு அந்த இடத்துல பிபி ஆயிடுது. தூக்கத்தை கலைச்சா நல்ல விஷயம் கூட ஒரு பிபி ஆயிடுச்சு. ஒரு சந்தோஷமா இருந்த நேரத்தில் எடுத்து பார்த்தா அதில் வந்த பேர் பார்த்த உடனே பிபி ஏறுது. அப்போ அந்த இடத்துல தான் பிபி இல்லாத இடமும் அதுதான் பிபி இருக்கிற இடம். அதே நண்பன் ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, அவன் ஏதோ ஒன்று கொடுத்து உதவ போகிறவன் நான் தான், அந்த நேரத்தில் எடுத்து பேசும்போது பிபி இல்லை. அதே நண்பன் கொடுத்த பணத்தை கேட்கும் போது அவன் பேரையை பார்த்தா பிபி ஏறுது. அதே ரிங்டோனு மற்ற டைமில் கேட்கும்போது எனக்கு பிடிச்ச சவுண்டு அப்படின்றோம். அதே சவுண்டை தூங்கும் போதோ அல்லது முக்கியமான வேலை பார்க்கும் போது இது வேற கத்திக்கிட்டு. அப்போ நம்ம தான் அதை மாற்றுறோம். அது நிலையாக தான் இருக்குது. ஒரு விஷயம் நிலையாக இருக்குது, அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறோம். இதுதான் யதார்த்தத்தின் உண்மை. அப்போ வெளியே பிபி இருக்குன்றதும் உண்மை, வீட்டில் பிபி இருக்கிறதும் உண்மை. அதை பிபியான்னு நினச்சா பிபி, அது பிபி இல்லாமல் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா பிபி இருக்காது. ஹேண்டில் பண்ண தெரிஞ்சான்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரே விஷயந்தான், விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னா எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ எங்கே விட்டு கொடுக்கணுமோ அது தெரியணும் முதல்ல. இந்த அளவுகோல் தெரியாமல் தான் நம்ம எங்கே விட்டு கொடுக்கணும்னு தெரியாது, எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு தெரியாது. இதை தவறுதலாக பயன்படுத்தும் போது பிபி ஏறதான் செய்யும். என் குடும்பத்தினரோடு நான் இருக்கும்போது விட்டு கொடுக்குறேன் அப்படின்றதுக்கும் வெளியே விட்டு கொடுத்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வீட்டில் இருக்கவங்ககிட்ட சாரி கேட்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்களேன், வீட்டில் இருக்கவங்ககிட்ட என்ன அது அப்படின்னுவோம். இந்த வெளியே இருக்கவங்ககிட்ட சாரிங்க ஏன் அதை கொஞ்சம் மாற்றி அப்படியே வீட்டில் சாரி தெரியாமல் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதை நம்ம எப்போ சொல்கிறோமோ அங்கே பிபி குறைஞ்சிரும். இங்கே சொன்ன அந்த மன்னிப்பை அங்கே சொன்னால் பிபி குறைஞ்சிரும். இங்கே காட்டுற கோபத்தை சில நேரங்களில் இங்கே ஏன்னா நீங்கள் பண்ண தப்பு அது ஏன் பண்ணிங்க பாவம் அவங்களுக்கு அது அப்படின்னும் போது நம்ம கோபத்தினுடைய வெளிப்பாடு இந்த சமூகத்துக்கு நல்லது சேர்ந்துன்னா பிபி குறையும். ஏன்னா ஒரு திருப்தி, சரியான விஷயத்துக்கு தான் நான் சத்தம் போட்டிருக்கேன். அப்போ எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்குது. இந்த பேனா இங்கே இருக்குது, இந்த பேப்பர் இங்கே இருக்குது, புக்கு இங்கே இருக்குது. அணுகும் முறையில் தான் அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் சொன்ன ஒரு கருத்து தான் இது, என்னுடைய கருத்து இல்லை. ஒரு கத்தி அதை உருவாக்கும் போது எந்த நோக்கத்துக்கு உருவாக்குனாங்கன்னு தெரியாது, ஆனால் பயன்படுத்தும் போது காய்கறி வெட்டுறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, அடுத்தவனை குத்துறதும் உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ கத்தி மேலே தப்பு இல்லை, பயன்படுத்துகிற முறையில் தான் தப்பு இருக்குது. அது மாதிரி தான் பிபின்றது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. அதை அனுசரித்து சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் பிபி குறையும். அதனால் பிபி குடும்பத்தில் தானா வெளியே தானா என்ற வாதத்தெல்லாம் விட்டுட்டு பிபி குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு இருந்தால் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். இது இவங்க வாதத்தை மட்டும் வச்சு இல்லை, என்னுடைய விஷயமாக மட்டும் இல்லை, இந்த சமூகத்தில் இருக்கின்ற விஷயத்தை எடுத்து பார்த்தா அப்படி தான் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும்.
ஆனால் இந்த தீர்ப்பு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும் நீ எல்லாம் நடுவராக ஒன்று சொல்லி நாங்கள் கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்குமேனு உங்களுக்கு பிபி ஏறும். அதோடைய வெளிப்பாடாக எதையும் தப்பாக சொல்லிடாதீங்க. நான் நடுவராக உட்கார மாட்டேன் எவ்வளவோ சொன்னேன். இவங்க தான் சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் உட்காருங்க, திட்டு வாங்க ஒரு ஆள் வேணும் அப்படி சொல்லி தான் என்னை நடுவராக உட்கார வச்சாங்களே தவிர மரியாதை நிமித்தமாக என்னை உட்கார வைக்கலை. நமக்கு இந்த ஏப்பையும் சாப்பையும் இருந்தால் இழப்பமாக இருந்தால் ஏதாவது பண்ணுவோம்ல, அப்படி தாங்க உட்கார வச்சாங்க. அதனால குற்றமோ குறையோ நிறையோ எது இருந்தாலும் தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளைகளை போல நினைத்து நாங்கள் பேசுகிறத பொறுமையாக கேட்டவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் தொடர்ந்து எதிர்பார்க்குறேன். மிக்க நன்றி. வணக்கம்.